இறைவனுக்கு 2 தம்பதிகள் இருக்கிறார்களே, எதற்காக 2 தம்பதிகள்? இது என்ன 2 சம்சாரம்னா அவங்க வச்சுக்கலாமா? அவங்க தான் சம்பாரித்து சோறு போட போகிறதில்ல. எத்தனை சம்சாரம் வச்சுக்கினா என்ன? வச்சுக்கல, 2 தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பொருள் புரியாத நம்ம பாமர மக்கள் என்ன பண்ணுறா, அது 2 பேரும் பொண்டாட்டின்னு நினச்சின்னுக்கிறாங்க. அது மனைவி இல்லை, பெண்ணை காட்டுறது. உலகத்தில் இன்பம் எங்கே பிறகுதுன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட தான் பிறகுது, துன்பம் எங்கே பிறகுதுன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட தான் பிறகுது. அதனால் 2 பொண்ணை வச்சு இன்பமும் துன்பமுமா நீ அனுபவிச்சுன்னுக்கிற வாழ்க்கையில்னு காட்டுறதுக்கு தான் 2 பெண் உருவத்தை பக்கத்தில் படைச்சிருக்கிறது. அதனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இயற்கை அப்படின்றதுக்கு தான் கடவுள் பக்கத்தில் 2 பெண்ணை படைச்சு இன்பமும் துன்பமுமாக காட்டியிருக்குது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு? கண்ணுன்றது விந்து குறைஞ்சி போச்சுன்னா பார்வை குறைஞ்சிடும், காது கேளாமை வந்துடும், வாய் பெணத்த ஆரம்பிக்கும், சரியாக பேச முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணமானது விந்து. அந்த விந்து கெட்டு போச்சுன்னா சூரிய நமஸ்காரம் நீ பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அந்த விந்து தான் சூரியனை காட்டுறது. அந்த விந்து இல்லாத காலத்தில், அதனால தான் இளமையில் ஆன்மீகம் தேடணும், முதுமையில் ஆன்மீகம் தேடுறதில்லை. முதுமையில் ஆன்மீகம் முடியாத தனம். அதனால தான் சொன்னான், காது இருந்து செவடனாயிரு, வாயிருந்து ஊமையாயிரு, கண்ணிருந்து குருடனாயிரு, அதான் ஞானம்னா. அப்போது இந்த விந்து தான் எல்லாத்துக்கும் காரண பொருளாக இருக்குது. இது வேகமாக சுரக்கக்கூடிய வயசு ஒரு 45 வயசு தான். அதுக்குள்ளே நீ இறைவனை சூரியனை பிடிக்கணும். பிடிக்கலன்னா அப்புறம் போயிடுச்சுன்னா அது முன்னால் பிடிக்க முடியாது. அப்படின்னு தான் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணணும்.